இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படக்கூடாது என்பதற்காகவும் சில தினங்களாகவே நான் அச்சுறுத்தலுக்குள்ளாகக்கூடிய ஒரு அன்னை வருகிறார் என்ற கருத்துக்கு அன்னை இல்லை என்ற நான் இராணுவத்தோடு பணியாற்றுவதாகவும் கருணாவோடு பணியாற்றுவதாகவும் வட்டுவாகலிலே நின்று வேணுமென்று சொன்னால் என்னுடைய கருத்து தவறான ஒரு கருத்தாக இருந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட தயாராக இருக்கிறேன். இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படக்கூடாது என்பதற்காகவும் அதே நேரம் அனைத்து ஊடக மற்றும் ஈழத்தமிழ் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கான என்னுடைய ஒரு கருத்து, இன்றைய தினம் அல்லது நேற்றைய தினம் உட்பட சில தினங்களாகவே நான் அச்சுறுத்தலுக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. பல நெடுமாறன் ஐயாவினுடைய அன்னை வருகிறார் என்ற கருத்துக்கு அன்னை இல்லை என்ற கருத்தை நான் பிபிசிக்கு வழங்கியிருந்தேன். அதைத் தொடர்ந்து சில ஊடகங்கள் கருத்து கேட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து புலம்பெயர் தேசத்திலிருந்தும் இங்கே இருக்கக்கூடிய புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராகிய இன்பராசா அவர்களும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருந்தார். நான் இராணுவத்தோடு பணியாற்றுவதாகவும் கருணாவோடு பணியாற்றுவதாகவும் வட்டுவாகலிலே நின்று போராளிகளை காட்டி கொடுத்ததாகவும் அவர் சில கருத்துக்களை என்னிடம் தெரிவித்திருந்தார். அது சார்ந்து முகப்புத்தக பதிவுகள் சிலதையும் அவர்கள் இட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தொடர்பாக நான் கரிசனைப்பட வேண்டிய தேவையில்லை. நான் உண்மையை பேச வேண்டியவனாக இருக்கிறேன். இப்போதும் நான் சொல்கிறேன், துவாரகாவையோ அல்லது சார்ல்ஸையோ அல்லது அன்னையோ பாலச்சந்திரனையோ யாராவது கொண்டு வந்து நிறுத்துவார்களாக இருந்தால், வேணுமென்று சொன்னால் என்னுடைய கருத்து தவறான ஒரு கருத்தாக இருந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட தயாராக இருக்கின்றேன். அவ்வாறான ஒரு தற்கொலைக்கு ஒப்பான ஒரு முடிவை எடுத்துத்தான் இங்கே ஆரிய மாஃபியாக்களை நாங்கள் எதிர்கொள்ள முடியாமல் இதை வைத்துக்கொண்டு புலம்பெயர் தேசத்திலும் இங்கேயும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையும் போராளிகள் நடுத்தெருவிலே திரிகின்ற நிலைமையும் காணப்படுகின்ற ஒரு இழிநிலையிலே தான் எங்களுக்கு வேறு தெரிவில்லை. அவ்வாறான ஒரு தற்கொலைக்குப்பான ஒரு முடிவை எடுத்துத்தான் நான் இந்த பதிலை சொல்லியிருந்தேன். அன்னை இல்லை என்பது தொடர்பாக அதை உண்மையான நாங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தயகூர்ந்து அன்னை இல்லை என்று சொல்லும்போது எங்களுக்கு மிகுந்த வலியும் வேதனையும் ஏற்படக்கூடிய ஒரு விடயம். ஆனால் 13 வருடம் கடந்து 14வது வருடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்ற நேரம் சுபாஷ் சந்திரபோஸ் போன்று 129 வயது அவருக்கு நினைக்கிறேன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படக்கூடாது என்பதற்காகவும் அதே நேரம் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய விடுதலைக்காக போராடி கடைசியிலே அவர்கள் சார்ந்த அந்த அமைப்பு அல்லது போராட்டத்தில் இருந்தவர்கள் இந்திய அரசியலுக்குள் வரவில்லை. வேறு பிரிட்டிஷ் ஆதரவுக்காரர் தான் அங்கே வந்திருந்தார்கள். அதே போல் இங்கேயும் இராணுவத்தோடு திரிபவர்கள், சிறைகளிலே அடைக்கப்பட்டவர்கள், பொம்பளை பிரச்சனையிலே அடைக்கப்பட்டவர்கள், வேறு புலனாய்வு கட்டமைப்புகளோடு வேறு இந்தியாவோட என்று சொல்லி வேலை செய்பவர்கள் தான் இங்கே கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள். போராளிகள் நாங்கள் பதுங்கி இருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. தயவு செய்து மக்களாகிய நீங்கள் இதை உணர்ந்து கொண்டு ஊடகங்களும் எங்களுக்கான அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி நிற்கின்றேன். நன்றி.